ரோட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. தூள் பறக்க போகுது. ஈழத்து தமிழர்கள வெற்றி கொண்டாட்டமாக வந்து அச்சதீபம் மீட்பம் என்று விஜய் சொன்னது வசனம். இலங்கை தீவிர ரசிகர்னு சொல்லி பாருங்க. இதில் வந்து விஜய் என்று கொடுத்துருக்காரு. அது நான் தாண்டி வந்து கையில் வந்து விஜயின் படத்தை வந்து டாட்டோ அடிச்சிருக்காரு. அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈழ மக்களுக்கு வந்து என்ன தேவையோ சந்தோஷத்துக்கு வெடி கொளுத்தினாங்க, பேனர் கட்டினாங்க. தூத்துவா இருக்கு. அதான் சில பேர் தற்கொலை சொன்னவங்க தொப்புள் கொடி உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி எந்த விஷயமும் அவர் எடுக்க மாட்டார். கஷ்டப்பட்ட ஆளுக்கு சாமான் கொடுக்குறது, அரிசி சாமான் 300 பேருக்கு படிக்கிற ஆளுக்கு பேக் கொடுக்குறாங்க. இலங்கை தமிழ் மக்களுக்கும் ஈழ மக்களுக்கும் ஒன்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இப்போ வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் காக்கதீவுன்ற இடத்துல வந்து நிற்கிறேன். நேரத்தோட ஒரு காணொலி வந்து போட்டிருப்பேன். இங்கே வந்து அதாவது காக்கதீவில் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய எதை சொல்கிறேன், விஜயோட கட்சி ஆதரிக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பேனர் அமைச்சிருந்தவங்க நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. இந்த இப்போ கூட இருக்குது, அந்த கொடி எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. நேற்றைய தினம் அதாவது மே மாதம் 4ஆம் தேதி வந்து தேர்தலோட முடிவுகள் வந்திருந்தது. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக தமிழ்நாட்டு முதல்வர் ஆகக்கூடிய என்ன சொல்கிற தகுதி விஜய்க்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க வந்து. ஸோ நீங்கள் அந்த தேர்தல் முடிவுகள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை முன்னிட்டு வெற்றி கொண்டாட்டமாக வந்து இந்த இடத்துல வந்து மிக விமர்சையாக வந்து செய்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிற அந்த வெற்றியை வந்து கொண்டாடுறாங்க. அதை தான் நீங்கள் இன்றைக்கு காணொலியில் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தூள் பறக்க போகுது. பார்த்தீங்களா தெரியும். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே தொடக்கம் இங்கே வரைக்கும் வந்து ஃபுல்லாக வெடி வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. வெடி வந்து கொளுத்த போகிறாங்க. ஓகே, வெடி கொளுத்த போகிறாங்க பாருங்க. என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜயகேட்ட தேர்தலில் பெரும்பான்மையான பெரு வெற்றியை பெற்றதுக்காக நாங்கள் மகிழ்ச்சியில் இளைஞர்கள் இதை வெடி கொளுத்தி சந்தோஷமாக இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்துக்கிறோம். இலங்கை யாழ்ப்பாணம் என்ற காக்கதீவு மார்க்கெட்டுக்கு முன்னால் இது ஆரம்பமாகிட்டு இருக்கின்றது. ஓகே, ஸோ இது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் காக்கதீவுன்ற இடத்துல நேரத்தில் வந்து இதில் அந்த வெனர் கட்டிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அண்ணா பாருங்கள், உண்மையிலே வந்து எவ்வளோ தீவிர ரசிகர்னு சொல்லி இந்த விஜய்னு சொல்லி இதில் அடிச்சிருக்கேன். நான் நினச்சி அண்ணாட பேருன்னு சொல்லி அது என்ன கொடுத்துருக்கேன். இந்தாவும் இருக்குது என்ன விஜய் காட்டும். வா, ஒளியாக இருக்குது. ஸோ இப்போ என்னதுக்காக வந்து நீங்கள் வந்து விஜய் ரசிகர் ஆனீங்க? படம் பார்க்குறதுல பிடிக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆள். அப்போ அதால் இப்போ இனி நல்ல திட்டங்கள் நாங்கள் செய்து கொண்டா நிற்கிறோம். முதலே நீங்கள் எப்போ இருந்து இப்போ விஜய்க்கு ஆதரவாக வந்தீங்க? நான் ஒரு 15 வருஷம். 15 வருஷம். சரி, உண்மையிலே வந்து நான் நேரத்தில் வந்து இங்கே வீடியோ எடுத்திருந்தேன். நான் வந்து இதில் அந்த பேனரெல்லாம் வந்து கட்டியிருந்தோம். அப்புறம் அந்த பேனரெல்லாம் வந்து இங்கே கட்டியிருந்தீங்க வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டதில் நிறைய நெகட்டிவ் கமெண்டெல்லாம் வந்து வந்தது. ஸோ இப்போ விஜய் வந்து ஜெயிச்சிட்டார். என்ன சொல்ல போகிறீங்க? அதான் சில பேர் தற்கொலை சொன்னவங்க இனித்தான் இனி பாருங்க, இங்கே ஸ்ரீலங்காவில் நல்லது கெட்டது முழுக்கலும் எல்லாருக்கும் உதவிகள் நாங்கள் பண்ணி கொடுப்போம். பேருக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறது. நீங்கள் எங்களை வீடியோவையும் பாருங்கள், ஃபோட்டோவையும் பாருங்கள். எங்கெங்கே மழை காலமோ இன்னும் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு நான் எங்களை முடியலாலும் நான் உதவி செய்வேன் வேண்டி. இது நீங்கள் என்ன மட்டும் இல்லை, நீங்கள் எப்பயுமே நீங்கள் பாருங்கள், நாங்கள் செய்து கொண்டா நிற்கிறோம். சரி, விஜய் வந்து ஆட்சிக்கு வர முந்தி வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க? அது நாங்கள் எலெக்ஷன் அதுக்கப்புறம் முதல் பார்க்கவே இல்லை. தான் நாங்கள் என்னது முதல் இந்தியா எலெக்ஷனை நாங்கள் பார்க்கல. இப்போ தலைவர் தான் இப்போ
விஜய் என்ன ஸ்ரீலங்காவுக்கு இது எப்போ இந்த டாட்டோவில் அடிச்சிங்களா இது அடிச்சு ஒரு 5 வருஷம் மேல. 5 வருஷம் இருக்கும். ஆஹா. நாங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் சிறப்பாக தான் செய்கிறது. கடைசி படம் தான் புழைச்சி போச்சு, வேற இல்லை. அப்படியும் வரா விட்டும் எங்களை செலவு வந்தது 1 லட்சத்துக்கு மேலே செலவு. மற்றது போன மலைக்கெல்லாம் நாங்கள் ஒரு 3 லட்சம் சாமான் கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு தடவை இந்த சாமானெல்லாம் கொடுக்குறீங்களா படங்கள்லாம்? ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு வருஷம் 3 லட்சம் 4 லட்சம் சாமான் கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட இலங்கை தீவிர ரசிகர்னு சொல்லி பாருங்க. இதில் வந்து விஜய் என்று கொடுத்துருக்காரு. அதை நான் தாண்டி வந்து கையில் வந்து விஜயின் படத்தை வந்து டாட்டோ அடிச்சிருக்காரு. வந்து சில பேர் நினைக்கலாம் நாங்கள் சும்மா திரிகிறோம் உண்டு. ஆனால் சில பேர்கிட்ட இது நாங்கள் செய்து கொண்டா. நீங்கள் சில பேர் வாங்க சாப்பாடு இதுக்கு சில வேலையை சாப்பாட்டை கொடுக்கலாம், சாப்பாடும் கொடுக்குறோம். சாப்பாடு இல்லாக்களும் சாப்பாடும் கொடுக்குறோம். இந்த கதைக்கிறாக்கள் அந்த சில பேர் இந்த தேவையில்லா கதைக்கிறாக்களுக்கு சாப்பாடும் கொடுக்குறோம். அரிசிகள் கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். இவங்க முல்லைத்தீவில் ஏன்னா இனிய வாழ்வத்துக்கும் சாப்பாடு காசு கொடுக்குறாங்க. ஓ பிறந்த முல்லைத்தீ இனிய இல்லைன்னு தெரியுமா ஹோஸ்டல், அதுக்கெல்லாம் காசு கட்டினாங்க. ஓகேண்ணா, இப்போ வந்து இன்றைக்கு நீங்கள் இங்கே என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க? வந்து கஷ்டப்பட்ட ஆளுக்கு சாமான் கொடுக்குறது, அரிசி சாமான். இது இன்றைக்கு மட்டும் இல்லை, இனி திட்டங்கள் நாங்கள் நிறைய திட்டங்கள் இருக்குது. எங்கெங்கே கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு அங்கங்கே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் ஆலியாவளியோ மற்றது உங்கள் நெல்லியடியில் அன்றைக்கு ஒரு 300 பேருக்கு படிக்கிற ஆக்களுக்கு பேக் கொடுத்துனாங்க. என்ன பேக்கு இப்போ படிக்கிற ஆக்களுக்கு பேக்கு புத்தகங்கள் கொப்பியல். ஓ நாங்கள் அந்த இப்போ தான் நான் ஜூடி பேதன்றேன். மற்றபடி நாங்கள்லாம் சும்மா ஃபோட்டோ எடுத்து போடுறது, மற்றபடி மீடியாக்காரர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறதில்ல. நீங்கள் வேணுமெண்டா இந்த சிட்டோக்கோ இல்லை ஃபேஸ்புக் தட்டி பாருங்க, ஒவ்வொரு போன முறை 3 லட்சம் ரூபாய்க்கு பேக் கொடுத்தேன். உண்மையிலேயே வந்து இந்த அளவுக்கு, அதாவது டாட்டோ அடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு ரசிகராக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே இது காரணம் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்களுக்கு என்னென்னுங்க, முதலாவது எனக்கு கடவுள் அம்மலாச்சியை பிடிக்கும், பிறகு அம்மா அப்பா, அதுக்கு பிறகு வேறு தான் பிடிக்கும். நடிகருக்குல்ல மற்ற பேர் படம் நடிக்காம விட்டால் படம் பார்க்கவே மாட்டேன். தியேட்டரில் நான் 1 வருஷத்தில் ஒரு கதை போவேன். இப்போ நேரடியாக நீங்கள் போய் சந்திக்கிற நேரடியாக சந்திச்சா நான் கேட்பேன், இப்படி இங்கே ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆக்கள் நிற்குது, காலில் ஆக்கள் கையில் ஆக்கள் யுத்தத்தில் கனவேர் முல்லத்தி வழி நிற்கணும், அவையிலே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன். நான் கதைச்சு பண்ணி கொடுப்பேன். இதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன். இலங்கையில் இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான், யாழ்ப்பாணத்தில் காக்கதியில் மட்டும்தானே வந்து இப்படி இந்த விஜய் ரசிகர்கள் வச்சு? இல்லை எல்லா இடமும் இருக்குது. இங்கே யாழ்ப்பாணத்தில் கொழும்பில் இருக்குது, முல்லத்தில் இருக்குது, வவுனியா இருக்குது, எல்லா இடமும் இருக்குது. இப்போ நாங்கள் எல்லா பொடியாலும் சேர்ந்து தான் இப்போ போகிறதுக்கு ஒரு ஐடியா போட்டு கிடக்கு, வர சொல்லி கிடக்கு எங்கள் குரூப்பில். எங்களுக்கு வடமாகாணம் இந்தியா குரூப் ஒன்று இருக்குது, விஜய் ரசிகர்களுக்கு சொல்லி குரூப் இல்லை இந்தியா குரூப் இருக்குது, விஜய் ரசிகன் மண்டலத்தில் குரூப் இருக்குது. நாங்கள் போடுறவங்களுக்கு இந்தியா போகும். அப்போ எங்களுக்கு வர சொல்லி என்னையே கேட்டால் நான் முதல் கேட்குற கேள்வி தான். எங்களுக்கு கொஞ்சம் ஒரு எனக்கு இப்போ முல்லத்தீவில் எனக்கு நான் நிற்கிறதால எனக்கு இவ்வளோ பேருக்கு காலுகள் கைகள் இல்லை ஆக்களுக்கான நிற்கணும். அப்போ அவைகளுக்கு கொஞ்சம் சாமான்களோ மாதமாக இன்னும் கொடுக்குற மாதிரி தான் காய்ச்சிருக்கிறேன். சும்மா தெரிஞ்சாக்க ஒரு 40-50 பேர் நிற்கிது, காலில் ஆக்களுக்கு மாதமாக நிவாரணம் கொடுக்க சொல்லுங்கள், கொடுக்க மாட்டேன். சும்மா வீடியோவில் போட்டு கொண்டிப்பாங்க, அவர் இப்படி இதை மாத்திரம் செய்ய சொல்லுங்க, நாங்கள் செய்கிற மாதிரி செய்ய மாட்டான். சும்மா வீடியோவில் காய்ச்சி கொண்டிப்பான். நான் சொன்ன ஒரு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமோ இல்லை விஜயின் முக்கியமான படங்கள் வரைக்கும் வந்து அவங்க அந்த நிவாரண உதவிகள் செய்கிறாங்களாம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்து செய்ய போகிறாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வணக்கம். இன்றைய தினம் எவ்வாறான விடயம் இடம்பெறுகிறது? நேற்றைய தினம் தேர்தல், அவர் 108 ஆசனங்களை வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். தற்சமயம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க இலங்கை யாழ்ப்பாணத்தில்? இலங்கையில் உள்ள முக்கியமாக சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தின் ரசிகர்கள், அது இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இடம் யாழ்ப்பாணம் காக்கதீவு என்னும் இடத்துல மீனவர்கள், ஒட்டுமொத்த மீனவர்களும் விஜயற்ற வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தனியாளாக இருந்து 108 ஆசனங்களை பெற்று பெரும்பான்மையான அதிகூடிய பெரும்பான்மையை பெற்று முன்னிலையில் நிற்கிறார். அந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மற்றது மக்களுக்கு எங்களால் இயன்ற சின்ன பொதிகைகள் என்றால் நிவாரண பொதிகைகள், அப்படியான சின்ன நன்கொடைகள் செய்யணும் என்று விருப்பப்பட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து சில ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்யணும் என்று ஆசைப்பட்டு அந்த இப்படியான ஒரு நல்ல விஷயமான நடக்கிற விஷயங்களில் நாங்களும் ஒரு இப்படியான விஷயம் செய்யணும் என்று ஆசைப்பட்டு செய்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக விஜய் அவர்களுக்கு ரசிகராக இருக்கிறீங்க? என்னை பொறுத்தளவில் விஜய் ரசிகர் என்று சொல்ல போனால் எல்லாரும் நாங்கள் பரம்பரையே விஜய் ரசிகர் என்றெல்லாம், அப்பா அம்மா அண்ணன் தங்க இப்போ நான் என்ற புள்ள அப்படி ஒரு ரசிகராக இருக்கிறோம். அவற்றை கதை பேச்சு அவர் நடிக்கிற திறனுகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கொண்டது. ஈழத்தமிழர்களுக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து எவ்வாறான விடயங்களை அவர் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்குறீங்க? அவர்
தொப்புள் கொடி இலங்கை தமிழர்கள் தொப்புள் கொடி என்ற வசனத்தை விட்டிருக்கார். அது உண்மையான கருத்து. தமிழ் உறவுகளை எப்போதும் கைய விட மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம். முதலமைச்சர் ஆகிறது உறுதி, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருபோதும் ஈழத்தமிழர்கள் அவருக்காக நின்ற தமிழர்களை விட்டு கொடுக்க மாட்டார், அவர்களுக்குரிய புலியான விஷயங்களை செய்ய மாட்டார் என்று நாங்கள் ஒட்டுமொத்த மீனவரோ சரி இலங்கை தமிழரோ சரி பாகுபாடு இல்லாமல் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயம்னா நீங்கள் இப்போ சொல்கிறீங்க தான் ஈழத்தமிழருக்காக அவர் நிற்பார் என்று. அவருடைய அரசியல் கொள்கையில் முதல் கொள்கை சொன்னது கச்சதீவை மீட்போம். உங்களுடைய கருத்து? கச்சதீவை மீட்போம் என்று விஜய் சொன்ன வசனம் எல்லாருக்கும் அந்த மீடியாவில் மனவருத்தத்தை ஏற்படுத்தினது. ஆனால் எங்களுக்கு எங்களோட ஜனாதிபதி இருக்கிறார் தானே, எங்களோட இடத்தை விட்டு கொடுக்குறதுக்கு எங்களோட ஜனாதிபதி ஒருபோதும் அதை சம்மதிக்க மாட்டார் தானே. அது எங்களுக்கு சொந்தமான இடம், அது அரசியல் மட்டமான பிரச்சனை, அதை அவர்களே பார்த்து கொள்ளுவார்கள். அரசியலுக்கு நாங்கள் நாங்கள் விரும்ப இல்லை. அரசியல் கோட்பாடு கணக்கா அது நாங்கள் அளந்து பார்க்கல, அது அளவுக்கு இருக்குது. ஆனால் அரசியல் தந்திரோயம் எல்லாரும் கதைச்சு வாரது. அவர் இப்போ சில விஷயங்களை எங்களோட மண்ணில் இருந்து பெற்றுக்கொள்ளணுமென்று அவர் ஒருத்தருக்கு தமிழ் மக்களுக்கு விளைவேற்படுமாக இருந்தால் அதுக்கு அவர் மாற்று வழி தெரிவிக்கத்தானே வேணும். கச்சதீவை தாண்டி இலங்கை இந்தியா மீனவர் பிரச்சனை கொண்டு போய்கொண்டிருக்கு. விஜய் வந்து முதலமைச்சராக வந்தா இந்த பிரச்சனை நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நல்லொரு தீர்வு நாங்கள் நிற்கிறோம். ஈழத்தமிழருக்கும் இந்தியா தமிழருக்கும் ஒரே அந்த கடலில் நடக்கிற பிரச்சனைக்கு இவராவது வந்து முதலமைச்சராக அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தருவார் என்று நாங்கள் அனைத்து தமிழர்களும் நம்புகின்றோம். இது ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறீங்களா விஜய்? இது ஒரு கோரிக்கை என்ன இல்லை, கட்டாயமான முடிவு. ஏனென்றால் இரு தமிழர்களுக்குள்ளேயும் பிரச்சனை வராமல் அவர் தான் தீர்க்கலாம் முதலமைச்சராக. இவ்வளவு முதலமைச்சரும் அதுக்குரிய தீர்வு கிடைக்கல, இனியாவது கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் இப்போ முதலமைச்சராக அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நேரடியாக என்று சொல்லுங்க. மூலமாக அவர் பார்த்தா இதை பார்க்கக்கூடும். நேரடியான விஷயமே இப்போ நாங்கள் கதைச்ச விஷயம்தான். கோரிக்கைகள் தமிழருக்கு ஒருபோதும் அவர் இடையூறாக முடிவுகள் எடுக்கக்கூடாது. முக்கியமாக சொல்ல போனால் கடற்தொழிலாளர் ஒட்டுமொத்த கடற்தொழிலாளிகளுக்கும் ஏற்ற மாதிரியான முடிவு தான் எடுக்கணும். ஏனென்றால் இங்கே இருக்கிறது தமிழ் உறவுகள், எது செய்தாலும் பாதிப்பு ஏற்படாத முறையில் நடந்தால் எல்லாருக்கும் நல்லது. நீங்கள் விஜய் அவருக்கு என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க? அவர்கிட்ட கோரிக்கை அவருக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மீனவர் சங்கம் சார்பாக வந்து என்ன சொல்றீங்களா அவருக்கு? மீனவர் சார்பாக வந்த கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். அந்த கோரிக்கை தமிழர்களுக்கு மீனவர்களுக்கு எதுவித பாதிப்பும் இல்லாமல் அவர் முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் அவருக்கே இது புரிஞ்சு கொள்ளுவார். தொப்புள் கொடி உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி எந்த விஷயமும் அவர் எடுக்க மாட்டார் என்று நாங்கள் மனதால் நம்புகின்றோம். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் வெற்றி அடைந்ததுக்காக அந்த என்ன சொல்கிறேன் அரிசி பொதி ஏதோ வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க வந்து கொஞ்சம் பேருக்கு வரும். உண்மையிலே இது நல்ல விஷயம். அப்புறமில்ல சந்தோஷமாக முடிஞ்சது. இந்த நிகழ்வுகளில் நிறைய விஷயத்துக்கு கலந்து கொண்டிருக்கிறார் லக்கி என்ன, மற்றது இலங்கை ரசிகர் மன்ற தலைவரும் ஆக. மற்றது இன்னொரு விஷயம் என்னென்றால், நான் அவர் காட்டின வழிகள் இருக்குல்ல, இந்த வழிகள் என்னென்ன ஒரு ரசிகராக இருக்கிறேன்னா நன்கொடை கொடுக்கணும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னேன். நான் சிறிதளவு உழைத்து பெரிதளவாக ஒரு சின்ன மக்களுக்கு என்ற உணவு பொதிகள் கொடுக்குறேன். எதாக இருந்தாலும் அவற்றை வைத்து பசியாவது நீக்கும். தூத்துவா இருக்கு. ஆனால் எங்களை விஷயம் நாங்கள் நன்கொட நல்ல விஷயத்தை செய்தோம். இந்த வெடி குடித்து அந்த வென்ற சந்தோஷத்துக்கு தான் போட்டதையோடைய இல்லையண்டா இன்னொரு அம்மா கட்டுற வயிற்றுக்க போகக்கூடிய மாதிரி அரிசியோ பருப்போ சீனியோ வேண்டி கொடுத்துருப்போம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விஜய் வென்றதை நாங்கள் வெகு விமர்சனமாக சந்தோஷமாக கொண்டாடி இருக்கின்றோம். அவ்வளவுதான் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். அகில இலங்கை விஜய் ரசிகர் மன்ற தலைவர் திரு லக்கி அவர்கள் சொல்லுங்க, இன்னைக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கீங்க, வந்திருக்கிறீங்க இந்த இடத்துல, இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே இதை பெருமையாக பார்க்குறேன். நேற்றே இவர் எனக்கு சொல்லிட்டார், இப்படி ஒரு விஷயத்தை செய்வாங்கன்னு சொல்லி, இப்படி ஒரு நற்பணி ஒன்று செய்வோம். கொண்டாட்டம் ஒன்று இருக்கிறத விட இப்படியான நற்பணிகளையும் செய்வோம் முடிக்கும் செய்யணும் என்று சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் சந்தோஷத்துக்கு வெடி கொளுத்தினாங்கள், பேனர் கட்டினாங்கள். இனித்தான் எங்களுடைய சேவை, இனித்தான் எங்களுடைய டிவிக்கு உறுப்பினர் சேவையை வந்து மக்கள் பார்க்க போகிறாங்க. அதே மாதிரி இவர் வந்து உண்மையிலேயே
உண்மையிலே இந்த கொண்டாட்டத்துக்கு மட்டும் கூப்பிடல, இவர் வந்து இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஊக்கத்தோட வாரார். அப்போ இவரை மாதிரி ஆக்களை நாங்கள்லாம் வரவேற்கணும், அந்த இடத்த வந்து நாங்களே நிற்கணும். அந்த ஒரு நோக்கத்தால் நான் வந்து நாங்கள் சந்தோஷமாக சிறப்பாக இவரை மாதிரியாக்கள் என்ன மாதிரியாக்கள் தளபதியின் டிவிகேயால் வந்து இனிமேல் வந்து நிறைய உதவி திட்டங்கள் செய்வோம், நிறைய சேவைகள் செய்வோம். அப்போ மக்களுக்கு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சேவை செய்வோம்ன்றதை வந்து உறுதியாக சொல்கிறோம். நாங்கள் வெடி கொளுத்தினாங்கள் தான், பேனர் கட்டினாங்கள் தான், சந்தோஷத்தை கொண்டாடினாங்கள் தான். அதை வந்து அதில் ஏதாவது பிளசரி இருந்தால் கூட மக்களாகிய நீங்களே அதை வந்து நீங்கள் பொருட்படுத்தாமல் மன்னிச்சு கொண்டு இனிமேல் நாங்கள் செய்கிற சேவைகளுக்கு வந்து நீங்கள் துணையாக நின்று அதுக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு தாங்கன்றதை வந்து டிவிகேயால் வந்து தளபதி ரசிகராக எல்லாரும் சேர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். மிக விரைவில் நீங்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய சேவை என்ன? நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து வீட்டில் வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, கிணறு வேணும்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு 3 மணி 4 மணி டைமுக்கு வந்து ஒரு குழாய் கிணறு அடித்து நாங்கள் கொடுக்க போகிறோம். என்னிட்ட முதலாவது கோரிக்கை அதான் வந்தது. அந்த 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 கோரிக்கையே நாங்கள் உடனடியாக இன்றைக்கு அது செய்து கொடுக்க போகிறோம். செய்ய வேணும். ஒரு தண்ணி என்றது வந்து குடிநீர் என்றது வந்து ஒரு வீட்டு பாவனைக்கு எவ்வளோ என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த சேவையை நாங்கள் முதலாவதாக பெருமையாக செய்கிறதுக்கு இருக்கிறோம். எந்த பகுதி மக்களுக்கு அந்த உதவி கிடைக்கும்? யாழ்ப்பாண பகுதி மக்கள், யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதி மக்கள் ஒரு ஆள் வந்து வெண்டோடனே வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அப்போ நான் அவருக்கு வாக்கு கொடுத்துனாங்க, நாங்கள் இன்றைக்கு வந்து உங்களோட வீட்டில் வந்து நாங்கள் தண்ணி தருவோம், உங்களோட வீட்டை கிணறு தருவோம், உங்களோட வீட்டில் தண்ணி எடுத்து நீங்கள் வீட்டு பாவனை எல்லாத்துக்கும் பாவிக்கலாம் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாங்க. இன்றைக்கி 3 மணி to 4 மணிக்குள்ளே அந்த கிணறு அடித்து நாங்கள் கட்டாயம் கொடுப்போம். உங்களுடைய ரசிகர் மன்றம் சார்பாக செய்கிறீங்க? எங்களோட ரசிகர் தளபதி டிவிகே சார்பாக செய்கிறோம். தளபதி ரசிகர்கள் வாழ்த்துக்கள், நல்ல முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள். நிறைய விஷயம் செய்யணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் செய்து கொண்டிருக்கிற விஷயம் எல்லாம் நாங்கள் உழைத்து எங்களோட பணத்தில் எடுத்து நாங்களே சம்பாதித்து அதில் வர விதி பணத்தை எடுத்து மக்களுக்கு உதவி செய்கிறோம். எங்களால் முடிஞ்ச உதவியை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி என்றாலும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு தான் எங்களுக்கு கட்டாயம் தேவை. எக்காரணம் எங்களோட மக்களுக்கு, எங்களோட புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் ஈழ மக்களுக்கும் ஒன்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எந்த ஒரு அரசியல் நோக்கத்தோடையோ எந்த ஒரு இதோடையும் செய்யலை. நாங்கள் சேவை செய்யணும், தளபதிக்காண்டி செய்யணும், மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காண்டி ஒரு நல்ல தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அவற்றை பாதையில் வந்து நாங்கள் நற்பணிகளை செய்து மக்கள்கிட்ட போகணுமென்று தான் நாங்கள் நினைக்கிற முடியும். எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் மேலும் நிறைய பேர் இப்போ 4 பேர் செய்கிறோம், இன்னும் நிறைய பேர் சேருவாங்க. யாழ்ப்பாணத்தில் செய்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்படியான செயல்பாடுகள் நடக்கும். அதுக்கு எப்பவும் தேவை மக்கள்கிட்ட ஆதரவு தான் தேவை. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. என்னென்னா நான் பார்த்தேன் உங்கள்ட்ட அந்த வீடியோவில் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து அந்த விஜய் சர்க்கா ஆதரவாக வந்து போட்ட அந்த வீடியோவில் வந்து இங்கிருந்து கொண்டு எப்படி சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு தளபதி ரசிகன், அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ சின்ன வயசுலேருந்தே என்னால் முடிஞ்ச சின்ன சேவைகள் என்னோட நிற்கிற ஒரு 4 பேர் அதை மாதிரி தொடங்கினோம். அப்புறம் பார்த்தா நாங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை பார்த்து நிறைய பேர் வந்து எங்களோட சேர்ந்து எல்லா மாவட்டங்களும், இலங்கையில் எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து நிறைய சேவைகளை செய்து சின்ன சேவைகள்லாம் செய்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து தலைவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய திட்டங்கள் அவர் நல்ல செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. அவரோட அப்படியே பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த அரசியல் பயணத்திலே நாங்கள் வந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எல்லாம் செய்கிறோம். இன்னும் இதோட முடிய போகிறதில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து டிவிகேயில் வந்து நாங்கள் சேவைகள் செய்வோம், இலங்கைக்கு வந்து சேவைகள் செய்வோம். அதே மாதிரி தலைவரும் வந்து ஈழ மக்களுக்கு வந்து என்ன தேவையோ இனி செய்து தருவார் அவர். அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து ரசிகர் மன்றம்னு சொல்லி ஆரம்பித்த நோக்கம் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து உதவி செய்கிறது. அப்படியா? நாங்கள் வந்து ரசிகராக முதல் கூடினது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு படம் வரைக்க ஒரு செலிப்ரேஷன் செய்யக்க நாங்கள் பசங்களாக சேர்ந்து ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நல்ல செய்யக்கூடாது, நாங்கள் படம் பாடுறது முதல் படம் தானே. அப்போ படம் பாக்க வந்து நாங்கள் படம் பாடுறன்ற ஒரு நல்ல செய்யக்கூடாது, தளபதியின பிறந்து நாங்கள் நல்ல செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சின்னதாக ஆரம்பித்தது. இப்போ வந்து நாங்கள் பெருசாக செய்கிற அளவுக்கு
எங்களுக்கு வந்து நல்ல சிந்தனைகள் வந்திருக்குது. அப்போ நாங்கள் அதை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் வந்து சொல்லியிருந்தாங்களா, அதாவது இந்த வெற்றியை முன்னிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து இந்த குழாய் கிணறு வந்து அடித்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ இது வந்து நீங்கள் நேரத்தில் பிளான் பண்ணியிருந்தீங்களா? அப்படி இல்லை, நேரத்தோட நாங்கள் பிளான் பண்ணல. அப்போ ஒரு ஆள் வந்து எங்களை ஒரு நபர் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கால் சந்தித்தவர் வந்து எங்களை சந்திச்சு ஒரு 3 நாளை முதல் வந்து சந்தித்து எங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சவர். தம்பி இப்படி தான் டிவிக்கு தளபதி வெண்ட உடனே எங்களோட வீட்டை கிணறு இல்லை, கிணறு ஒரு அத்தியாவசியமான இது உண்டு, வீட்டுக்கு தேவையான எல்லா வீட்டையும் இருக்கும். நான் எங்களோட வீட்டை கிணறு இல்லை, நீங்கள் வெண்ட உடனே நிறைய பேர்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம், ஆனால் யாரும் செய்யலை. நீங்கள் வெண்ட உடனே இந்த கிணறு எங்களோட வீட்டுக்கு ஒரு கிணறு அடித்து தாங்கன்னு கேட்டிருந்தேன். நாங்கள் உடனே ஒரு ஆலோசனை கூட ஒருத்தர்கிட்டையும் கேட்கலண்ணா. நான் உடனே அவருக்கு வாக்கு கொடுத்தேன்னா, உங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து பின்னேறத்துக்குள்ளே உங்களோட வீட்டை நாங்கள் கிணறு அடித்து தருவேன்ட்டு நான் வாக்கு கொடுத்தேன். அதே மாதிரி செய்ய போகிறீங்க? அதே மாதிரி இன்றைக்கு 4 மணிக்குள்ளே அவர்கிட்ட வீட்டை கிணறு அடித்து கொடுத்து அவருக்கு மனது திருப்தியோட நாங்கள் வெளியில் வருவோம். உண்மையிலே வந்து சில நல்ல விஷயங்கள் செய்கிறது, இது மூலமாக நல்ல விஷயங்கள் செய்கிறது வந்து வரவேற்கத்தக்க அதை வந்து சொல்லணும். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகணும், எப்படி செய்யணும்ன்ற ஐடியா வச்சுருக்கீங்க இன்னும் வந்து? இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து தமிழ் மக்களுக்குரிய பாதுகாப்பு, தமிழ் மக்களுடைய தேவைகள், இங்கே எங்களோட இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன தேவையோ அதை வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும். இங்கிருந்து வர வீடியோக்களுக்கு கீழே வந்து நீங்கள் அந்த கொமாண்டெல்லாம் வாசிக்கிறீங்களா, எப்படி வருதுன்னு சொல்லி. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இப்படித்தானே என்னென்னு சொன்னால், ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஒரு 4 பேர் ஓடுறேன்டேக்க முன்னுக்கு ஓடுறவருக்கு ஒரு 10 பேர் கைதட்டுவாங்க, பின்னுக்கு ஓடுறவருக்கு கூட 2 பேர் கைதட்டுவாங்க. ஆனால் சில பேர் வந்து கையை தட்ட மாட்டாங்க யாருக்குமே. அப்படியான சமுதாயத்தில் நாங்கள் வாழ்கிறோம். அதை பற்றி உங்களுக்கே தெரியும் தானே. சரி, உண்மையிலே வந்து அதான் என்ன இருந்தாலும் வந்து அவங்க இப்படி ஒன்று ஆரம்பித்து வந்து அது மூலம் வந்து நிறைய உதவிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கன்னா இன்னும் நிறைய செய்யும் வந்து அவங்களோட வாழ்த்துக்கள். ஓகே, காணொலியை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து விமர்சிக்கிறவங்களும் இருப்பாங்க இதில், அண்ட் வந்து நல்லா சொல்கிறவங்களும் வந்து இருப்பாங்க. உண்மையிலே இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதான் நான் சொல்கிறேன், வந்து எந்த வேலை ஒரு காணொளி பதிவு செய்து போடுறது, நான் யாரையும், எனக்கு அரசியல் தெரியாது, அதான் வந்து நான் சொல்லணும், யாரையும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. அண்ட் என்னதான் இருந்தாலும் வந்து விஜய் ரசிகர்கள்னு சொல்லி கொண்டு வந்து சில நல்ல விஷயங்கள் செய்யக்குள்ள வந்து சரி அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாமேன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு தெரியும் இந்த ரசிகர்கள்னு சொல்லிட்டு தேவையில்லை அவங்க வேலையில் செய்கிறத விட இப்படியான இன்றைக்கு கூட அந்த அடிவைப்பு, அதாவது குழாய் கிணறு வந்து அடித்து கொடுக்க போகிறாங்களாம். ஸோ உண்மையிலே வந்து அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்படியான விஷயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்குதுன்றது தான் நான் உங்களுக்கு காணொலி பதிவாக வந்து காட்டியிருந்தேன். ஸோ உண்மையாக வந்து நேற்று கிட்டத்தட்ட டிஎம்கேயும் அண்ட் வந்து ஏடிஎம்கேயும் வந்து மாறி மாறித்தான் வந்து ஆட்சி அமைச்சு கொண்டிருந்தது. ஆனால் கனகாலத்துக்கு பிறகு வந்து புதுசாக ஒரு கட்சி தொடங்கி வந்து டிவிகே என்ற கட்சி வந்து இப்போ வந்திருக்கு. உண்மையிலே வந்து இங்கே, அதாவது பலகாலமாக வந்து இங்கே நடந்து கொண்டிருந்த அரசியலை வந்து அனுரையிற கட்சி வந்து மாற்றின மாதிரி வந்து இப்போதைக்கு அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் வந்து இந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக ஆழமாக கதைக்கு எனக்கு தெரியா, ஏன்னா இது சம்மந்தமாக எனக்கு தெரியா. உண்மையிலே வந்து நான் இதில் ஆர்வம் காட்டுறது இல்லை. ஸோ எந்த வேலை காணொலி பதிவு செய்கிறது இதான் எனக்கு பிடிச்ச தொழில்ன்றதெல்லாம் வந்து நான் இதை செய்து கொண்டிருக்கேன். ஸோ இப்படி ஒரு விஷயம், அதாவது நேரத்தோட வந்து அந்த யாழ்ப்பாணம் காக்கதீவில் இருக்கிற அந்த மீனவர்கள் வந்து என்ன சொல்கிறேன், விஜய்க்கு ஆதரிக்கிற மாதிரி வந்து அந்த பேனர்கள் வச்சிருந்ததை வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் நான் வந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி அந்த வெற்றி கொண்டாட்டத்தை வந்து நான் காணொலி மூலம் வந்து உங்களுக்கு காண்பிச்சிருந்தேன். ஸோ உண்மையாக வந்து இந்த காணொலி சம்மந்தமாக வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கருத்தில் தெரிவிங்கோ. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.